இலங்கையின் அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்றுள்ளது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. எளிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்து நாட்டின் அதிபராக உயர்ந்துள்ள அனுரகுமார திசநாயக்க இவ்வளவு பெரிய வெற்றியை சாத்தியமாக்கியது எப்படி என தற்போது பார்க்கலாம். இளம் பருவம் முதலே அரசியல் போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்ற அனுரகுமார இலங்கையில் நடைபெற்றுள்ள அரசியல் மாற்றத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறார். இலங்கையின் பாரம்பரிய அரசியல் கட்சிகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளார். 1970களில் தீவிரமான ஆயுத குழுவாக இருந்து 1980களின் இறுதியில் ஜனநாயக பாதைக்கு திரும்பிய ஜேவிபியில் கல்லூரி மாணவராக இருந்தபோதே தீவிரமாக செயல்பட்டவர் அனுரகுமார திசநாயக்க. 1987இல் நடந்த ஜேவிபி புரட்சியில் மாணவர் தலைவராக பங்கெடுத்த அனுர ஒரு மாதத்திற்கும் மேலாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர். 1997ஆம் ஆண்டு ஜேவிபி இளைஞர் அமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளரான அனுரகுமார 2000ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினரானார். ஆயுத குழுவாக இருந்து ஜனநாயக பாதைக்கு திரும்பியிருந்தாலும் ஜேவிபி ஒரு வன்முறை கட்சி என்ற பார்வை மக்களிடம் நீடித்து இருந்தது. 2014 முதல் ஜேவிபியின் தலைவராக பொறுப்பேற்ற அனுரகுமார இந்த பார்வையை மாற்றுவதில் அதீத கவனம் செலுத்தினார். ஊழல் மற்றும் இலங்கையின் பொருளாதார சிக்கல்கள் குறித்து அனுரகுமார அதிகமாக பேசியது இளைஞர்களையும் எளிய கிராமப்புற மக்களையும் வெகுவாக ஈர்த்தது. இந்த சூழலில்தான் 2022ஆம் ஆண்டு இலங்கையில் வெடித்த மக்கள் போராட்டம் ராஜபக்சே குடும்பத்தின் அதிகாரத்தை தூக்கி எறிந்தது. இதனால் இலங்கை அரசியலில் மாபெரும் வெற்றிடம் ஒன்றும் உருவானது. அப்போது முதலே அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறிகள் இலங்கையில் உருவாகத் தொடங்கின. அதற்கு 2022 போராட்டத்தின் போது இலங்கை வீதிகளில் திரண்ட மக்கள் வெள்ளமே சாட்சியாக இருந்தது. இந்த போராட்டங்களில் நாடு முழுவதும் மக்களை ஒருங்கிணைப்பதில் அனுரகுமார திசநாயக்கவின் ஜேவிபி முக்கிய பங்காற்றியது. மக்கள் புரட்சியின் விளைவாக ராஜபக்சேக்களை விரட்டப்பட்ட நிலையில் அதே ராஜபக்சேக்களின் ஆதரவோடு ரணில் விக்ரமசிங்கே வந்து அமர்ந்ததையும் மக்கள் ரசிக்கவில்லை. ராஜபக்சே குடும்பம் மீதான வெறுப்பு, விக்ரமசிங்கே மீதான அதிருப்தி, அரசியல் மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பு என எல்லாம் சேர்ந்து போராட்ட களத்தில் தங்களோடு நின்ற ஜேவிபியின் பக்கம் மக்களின் பார்வை திரும்பியது. இலங்கை அதிபர் தேர்தலில் ஜேவிபி உள்ளிட்ட 28 கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் அதிபர் வேட்பாளராக களமிறங்கிய அனுரகுமார திசநாயக்க குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்று அதிபராக பதவியேற்றுள்ளார். 2019 தேர்தலில் 3% வாக்குகளை மட்டுமே பெற்ற அனுரகுமார 2024 தேர்தலில் வென்று அதிபராகியுள்ளது அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. இதன் பிறகு இலங்கை அரசியல் பாதை எப்படி இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.